உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் படித்து ரசித்த கதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கதை பிடித்திருந்தால் பகிருங்கள், விருப்பம் தெரிவியுங்கள். கணவன் மனைவி இருவருக்கும் தினமும் சண்டை ஏற்பட்டு கொண்டே இருந்தது. வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாமல் இருந்தது. வெறுத்துப்போன கணவன் ஒரு நாள் தன் நண்பரிடம் சென்றார். அப்போது நண்பர் தன் கையில் இருந்த நூல் உருண்டையில் சிக்கலை எடுத்து கொண்டிருந்தார். வந்தவர் நண்பரிடம் தன் பிரச்சனையை கூறினார். அதை கேட்ட நண்பர் உள்ளே இருந்த தன் மனைவியிடம் ஒரு கைவிளக்கை ஏற்றி எடுத்து வருமாறு கூறினார். அவர் மனைவியும் அவ்வாறே விளக்கேற்றி கொண்டு வந்துவிட்டு உள்ளே சென்றார். சிறிது நேரம் சென்ற பின் வந்தவருக்கு ஏதேனும் குடிப்பதற்கு தருமாறு மனைவியிடம் கூறினார் நண்பர். அவரின் மனைவியும் 2 டம்ளர் பால் கொண்டு வந்து கொடுத்தார். நண்பர் தனக்களித்த பாலை மடமடவென்று குடித்து விட்டார். வந்தவரோ ஒரு வாய் குடித்ததும் முகத்தை சுளித்து கொண்டு வெளியே சென்று பாலை உமிழ்ந்துவிட்டு வந்தார். வந்தவருக்கு இப்போது எல்லாம் புரிந்துவிட்டது. எனக்கு புரிந்துவிட்டது என்று கூறியபடியே அங்கிருந்து புறப்பட்டார். அதற்கு நண்பர் வந்தவரிடம் என்ன புரிந்துவிட்டது என்று வினவினார். வந்தவர் கூறினார், பகல் நேரத்தில் கைவிளக்கு ஏற்றி வா என்று கணவர் கேட்டபோது ஏனென்று கேட்காமல் கொண்டு வந்த மனைவியும், குடிக்கும் பாலில் சர்க்கரைக்கு பதிலாக மறதியில் உப்பு போட்டு தந்தாலும் மறுபேதும் சொல்லாமல் மகிழ்வுடன் குடிக்கும் கணவரும் இருக்கும்போது வாழ்க்கை இனிக்கத்தானே செய்யும். இப்போது வாழ்க்கை என்றால் என்ன என்று எனக்கு நன்றாகவே புரிந்துவிட்டது என்றபடி வெளியேறினார். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் குற்றம் பார்க்காமல் எந்த அளவிற்கு அனுசரித்து போகின்றார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும். இது கணவன் மனைவிக்கு மட்டுமல்லாமல் நாம் பழகும் எல்லோருக்கும் பொருந்தும். கதை பிடித்திருந்தால் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.